விருந்துகள், இன்ப சுற்றுலா, திரையரங்குகள் இவை அவர் அறியாதவை. இதை நாடி செல்ல பணமோ நேரமோ அவருக்கு இருந்ததில்லை. ஒருவர் எவ்வாறு தன் எதிர்காலத்தையும் தனித்தன்மையான சிறப்பியல்புகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும், சுட சுட ஒளிரும் பொன் போல் அடுத்தடுத்து வரும் இடுங்கண்கள் ஒருவரிடம் புதைந்துள்ள ஆற்றலை எவ்வாறு தட்டி எழுப்புகின்றன என்பதற்கும் எடுத்துக்காட்டாக அம்பேத்கரின் வாழ்க்கையைப் போல வரலாற்றில் மிக சிலருடைய வாழ்க்கை மட்டுமே விளங்குகின்றன. மணிக்கணக்கில் கடும் உழைப்பு, கொடு நுண்மங்களை தாங்குதல், உயர் சிந்தனை ஆகியவை மட்டுமே உலக வரலாற்றில் உயர்ந்த மனிதர்களுக்கு வெற்றியை ஈட்டி தந்துள்ளன. கல்வியில் சிறப்புற வேண்டும் என்று அம்பேத்கர் போராடி கொண்டிருந்த போதிலும் தன் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்துவிடவில்லை. செயலை நோக்கிய சிறந்த மனிதர்களின் வளர்ச்சி இயக்குகிறது. அதனுடைய மகிழ்ச்சியில் மயங்குவது இல்லை. லண்டன் சென்ற பின் இந்திய அரசு செயலாளராக இருந்த மாண்டேகுவையும் அப்போது லண்டன் வந்திருந்த வித்தல்பாய் பட்டேலையும் சந்தித்து இந்தியாவில் உள்ள தீண்டப்படாதவர்களின் துயரங்களை பற்றி அவர்களுடன் பேசினார். இந்தியாவில் இருந்து நெடுந்தொலைவில் வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்த போதிலும் இந்தியாவில் தீண்டப்படாதவர்களின் உயர்வுக்காக உழைத்து கொண்டிருந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பு கழகத்தின் கிளைகளின் செயல்பாடுகளை பற்றி சரியாக அறிந்து கொண்டிருந்தார். தீண்டாமைக்கு எதிராக போரில் 20 ஆண்டுகளுக்கு மேல் தனக்கு இணையற்ற தோழராய் விளங்கிய எஸ்.என். சிவ தாக்கர் வழியாக லண்டனில் இருந்தவாறே இயக்கத்தை சரியான பாதையில் நடத்துவது பற்றி நெறிப்படுத்தி கொண்டிருந்தார். உண்மைகளின் தலைவன் இதழ் வெளிவருவது பற்றி அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். இந்த இதழ் வெளிவராத இயலாத நிலை ஏற்பட்ட போதெல்லாம் கவலைப்பட்டார். இப்பத்திரிகையை நிறுவியவன் என்ற தன்மையில் என்னால் இதிலிருந்து ஒதுங்கி இருக்க முடியவில்லை என்று ஒரு கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தருமா இல்லையா? நாம் பணி